இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கலைனா என் உயிர் போயிடும். பரவாயில்லையா? அம்மா, என்னம்மா இது? நீங்க பண்றதுக்கு பேர் என்ன தெரியுமா? எமோஷனல் பிளாக்மெயில். இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லம்மா. ப்ளீஸ் அந்த துப்பாக்கியை தூர போடுங்க. இத நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ, ஆனா என்னோட முடிவு இதுதான். இதுல எந்த மாற்றமும் இல்ல. ஒண்ணு, நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும், இல்ல நான் என் உயிரை விடணும். அம்மா, வேற எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, இது என்னோட கல்யாணம். காலம் பூரா வாழ போறவன் நான். இந்த மாதிரி நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. ப்ளீஸ். அதேதான் நானும் சொல்றேன். மத்த விஷயத்துல நான் உனக்காக இறங்கி வரலாம், ஆனா இது அப்படி இல்ல. வரப்போறவன் உன்னோட புருஷன் மட்டும் இல்ல, என்னோட மருமகன். நம்மளோட திரண்ட சொத்தை காப்பாத்துற தகுதியும் திறமையும் இருக்கிறவனா இருக்கணும். ரோஹிணி புருஷன் மாதிரி சோப்லாங்கி எவனும் வந்துடக்கூடாது. அது மட்டும் இல்ல, அவன் நல்லவனா இருக்கணும், நம்ம குடும்பத்து மேல விசுவாசம் இருக்கிறவனா இருக்கணும், அன்புள்ளவனா இருக்கணும். இந்த தகுதி எல்லாம் உள்ள ஒரே ஒருத்தன் நம்ம ராஜாதான். அதான் நீ அவனை கட்டிக்கணும்னு சொல்ற. அம்மா, நீங்க ஏன் இவ்வளவு அடமண்டா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. பெத்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வைக்கிற முறையா இது? வேண்டாம்மா, கண்ணு கீழே போடுங்க. இது பாரு, நான் இனிமே ஆர்கியூ பண்ண மாட்டேன். நான் 3 என்றதுக்குள்ள நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும், இல்லனா அடுத்த நிமிஷமே நான் இந்த துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு என் உயிரை விட்டுருவேன். ஐயோ அம்மா, அம்மா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா. இது என்னோட வாழ்க்கை. இத துப்பாக்கி முறையில தீர்மானிக்கிறது சரியில்லம்மா. ப்ளீஸ். ஒண்ணு இல்ல மேடம், நாளைக்கே ஒரு வேளை அத்தைக்கு உண்மை தெரிஞ்சிட்டா எங்க குடும்பத்துக்குள்ள பகை இன்னும் அதிகமா தான் ஆகும். இங்க பாருங்க கார்த்திக், இந்த கோவம் பகை எல்லாம் நம்மளோட உணர்வுகள் தான். அது அப்படியே இருக்கணுங்கிறது அவசியம் இல்ல, அது மாறும் மறையும். கரெக்ட் தான் மேடம். ஆனா என் அத்தையோட கோவம் இன்னும் மாறல, மறையல மேடம். அவங்க எங்க குடும்பத்தை இன்னும் வெறுத்துட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் யாரு என்னன்ற உண்மையெல்லாம் மறைச்சு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா அந்த வெறுப்பு இன்னும் என் மேல அதிகமா தானே ஆகும். அப்படி எல்லாம் ஒண்ணும் ஆகாது. சாமுண்டீஸ்வரியோட கோவத்தை குறைக்கிறதுக்கு இத்தனை வருஷமா யாரும் எந்த முயற்சியும் எடுக்கல. முதல்ல நீங்க தான் அந்த முயற்சியில இறங்கிருக்கீங்க. இந்த கல்யாணம் தான் உங்க முயற்சியோட அடுத்த கட்டம், நெக்ஸ்ட் மூவ். இங்க பாருங்க கார்த்திக், பொண்ணுக்காக சாமுண்டீஸ்வரி இறங்கி வந்துதான் ஆகணும். தன்னோட ஈகோக்காக புருஷன் குடும்பத்தை அவ இத்தனை நாளா வெறுத்திருக்கா. ஆனா நீங்க அவளோட மருமகன் ஆயிட்டா அவ பொண்ணுக்காக அவ இறங்கிதான் வரணும். ரேவதிக்கு உங்க குடும்பத்து மேல வெறுப்பு எதுவும் இல்லையே? இல்ல மேடம், சொல்ல போனா என் பாட்டி மேலயும் அம்மா மேலயும் அவளுக்கு பிரியம் ஜாஸ்தி. வெரி குட். இதை விட வேற என்ன பிளஸ் பாயிண்ட் வேணும்? ரேவதிக்காக சாமுண்டீஸ்வரி தன்னோட ஈகோவை விட்டு கொடுத்துதான் ஆகணும். எத்தனையோ வீட்ல பொண்ணுங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டா பேரண்ட்ஸ் கடைசி வரைக்கும் கோவத்தோடயே இருக்காங்க. ஏதோ ஒரு கட்டத்துல சமாதானம் ஆகிறது இல்லையா? அது மாதிரி சாமுண்டீஸ்வரியும் ஒரு கட்டத்துல சமாதானம் ஆயிடுவா. கார்த்திக், நீங்க சென்னையில எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன். உங்க அப்பாயின்மெண்ட்டுக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். அங்க இருந்திருந்தா கோடிக்கணக்கில் பிசினஸ் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட நீங்க அதையெல்லாம் விட்டுட்டு இங்க கஷ்டப்படுறீங்கன்னா 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கதானே? அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தானா அமையறப்ப அதை பயன்படுத்திக்கிட்டா எந்த தப்பும் இல்லையே. அந்த மகேஷ் கூட என்னோட கல்யாணம் நடக்கலனாலும் பரவாயில்ல, அந்த டிரைவர் கூட என் கல்யாணம் நடக்க கூடாது. என்ன விட அவன் உங்களுக்கு முக்கியமா போயிட்டானா? அவருக்காக என் மனசதான் மாத்த பாக்குறீங்களே தவிர எனக்காக ஏமா உங்க மனசு இறங்க மாட்டேங்குது? அம்மா, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் என் விருப்பத்துக்கு விடுங்க. அப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேம்மா. ப்ளீஸ் மா. 3
இது நியாயமான விஷயங்கிறதுனாலதான் உங்க மாமா, தாத்தா, பாட்டி, உங்க அண்ணனு எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. உங்க மாமா உங்க கால்ல விழற அளவுக்கு வந்துட்டாருன்னா அவரோட விருப்பத்துக்கு நீங்க மதிப்பு கொடுத்துதானே ஆகணும். உங்க மாமா சாமுண்டீஸ்வரியை கல்யாணம் பண்ணதுனாலதான் உங்க குடும்பம் பிரிஞ்சது. கல்யாணத்தால பிரிஞ்ச குடும்பம் இன்னொரு கல்யாணத்தால ஒண்ணு சேர்ந்தா நல்லது தானே. இந்த கல்யாணத்தால யாருக்கும் கெடுதல் நடக்க போறதில்ல, நல்லதுதான் நடக்கும். சாமுண்டீஸ்வரி கொஞ்சம் கோவப்படுவா, அவ்வளவுதானே. காலப்போக்குல அதுவும் சரியாயிடும். இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க கார்த்திக், எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. யோசிக்காதீங்க கார்த்திக், ஒத்துக்கோங்க. உங்களை விட வயசுல பெரியவன்னா உங்களோட வெல்விஷரா சொல்றேன், இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லணும். சொல்லுங்க மேடம். சாமுண்டீஸ்வரி குடும்பத்தை சுத்தி பகையும் எதிரிங்களும் தான் அதிகம், சொத்தும் அதிகம். அத காப்பாத்தவும் பொண்ணுங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கவும் அவ தனி மனுஷியா எவ்வளவு போராடுறான்னு எனக்கு பர்சனலா தெரியும். நீங்க அந்த குடும்பத்துக்கு மருமகனா போறது அவளுக்கு யானை பலம். உங்களை மாதிரி ஒரு ஆளுதான் அவ குடும்பத்துக்கு அவசியம். ஒரு ஸ்ட்ராங்கான, அறிவான, புத்திசாலியான ஆம்பளை அந்த குடும்பத்துக்கு மருமகனா ஆனாதான் அந்த குடும்பம் கடைசி வரைக்கும் நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அப்படிப்பட்ட ஒரே ஆள் நீங்க தான் கார்த்திக். யூ ஆர் த ஒன்லி ஒன் எலிஜிபிள் பர்சன். மேடம், நீங்க இவ்வளவு தூரம் என் குடும்பத்து மேலேயும் என் மேலே அக்கறை எடுத்து சொல்றீங்க.